இலங்கை மலையகம் பகுதியில் பதுளை நமக்குல பகுதியில் இருந்து ஆதி சிவசோழர் புலிப்படையின் நிறுவன தலைவர் மதிப்பிற்குரிய சிவபாலஞ்சி அவர்களுக்கு அங்க மலையில் வாழக்கூடிய மக்கள் கோரிக்கை மனு வைத்தனர். அதாவது நாங்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக இப்பகுதியில் ஒப்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒப்பு என்று சொன்னால் பட்டா இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கைகளை இந்திய அரசிடம் கொண்டு போய் சேர்த்து எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். கோரிக்கையை அடிப்படையில் நமது சிவபாலஞ்சி அவர்கள் 29ஆம் தேதி கடந்த மாதம் 29ஆம் தேதி அன்று இந்திய பிரதமர் மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு அவருடைய அலுவலகத்திற்கும் உள்துறை அமைச்சர் அலுவலகத்திற்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்தியாவுடைய வீட்டு வசதி வாரிய துறை அமைச்சர் அலுவலகத்திற்கும் மனுவாக மக்களின் கோரிக்கை மனக்குமரர்களை மனுவில் சமர்ப்பித்து அனுப்பிய கடிதத்தின் வாயிலாகவும் கடந்த வாரம் 3ஆம் தேதி ஸ்ரீலங்கா இலங்கை தூதரகத்தில் சென்னையில் உள்ள இலங்கை தூதரகத்தில் அம்மனுக்களையும் இலங்கை தூதுவரிடம் நேரடியாக சென்று பாரத் இந்து முன்னணி சார்பாக பிரபுவாகிய நானும் இந்து அதிரடிப்படி ராஜகுரு மற்றும் சிவபாலஞ்சி இந்து தமிழர் கட்சியினுடைய நிறுவன தலைவர் நண்பர் ராம ரவிக்குமார் அவர்களும் நேரடியாக சென்று தூதுவர்களை சந்தித்து அங்கே வாழக்கூடிய மக்களின் பிரச்சனைகளை நிலைப்பாடுகளை குமுறல்களை எடுத்துரைத்தோம். தூதுவர் அவர்களும் இப்பிரச்சனைகளை செவி சாய்த்து கொண்டு கேட்டு இப்பிரச்சனையின் தீர்வு காண்பதற்காக உடனடியாக இலங்கை பாராளுமன்றத்திற்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வழங்கிய கோரிக்கை மனுக்களையும் நாங்கள் வழங்கிய கோரிக்கை மனுக்களையும் பெருமளவில் அழைக்க சமர்ப்பிக்கப்பட்ட கோரிக்கை மனுக்களையும் இலங்கை பாராளுமன்றத்தில் அதிபரிடம் அனுப்பப்பட்டு அதிபர் அவர்கள் உத்தரவின் பேரில் பாதிக்கப்பட்ட மக்கள் யாரெல்லாம் கோரிக்கை வைத்தார்களோ அந்த பெயரை இங்கு மனு அனுப்பிய அத்தனை பெயர்களையும் குறிப்பிட்டு நேரடியாக சென்று பரிசீலனை செய்து இடம் ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கு ஒப்பு வழங்குகிறோம், இடம் தருகின்றோம், வீடுகளையும் சரி செய்து கட்டித்தருகிறோம் என்று உறுதியளித்து சென்றிருக்கிறார்கள் என்பது நிச்சயமாக பாட்டக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டுமல்ல, தொடர்ந்து இலங்கை தமிழர்களுக்காக தொப்புள்கொடி உறவுகளுக்காக குரல் கொடுத்து வரும் ஆதி சிவசோழர் புலிப்படை நிறுவன தலைவர் சிவபாலஞ்சி அவர்களுக்கும் பாட்டுக்குரியாக இச்செயல் அமைகின்றது. இதுல போர் நடந்தது இல்லைங்களா? போர் நடந்தப்பவும் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்போது அந்த குண்டுமழை பொழிந்த கூட இந்தியக்கங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்தியக்கங்கள் இலங்கையில் வாழக்கூடிய தமிழர்களுக்காக அங்கே அப்பாவி தமிழர்களுக்காக தொடர் போராட்டங்களை 16 போராட்டங்களை பாரத் இந்து முன்னணி சென்னையில் தமிழகத்துடைய இந்தியக்கங்கள் அனைவரும் நாங்கள் குரல் கொடுத்தோம். இதை சமீப காலம் ஊடகங்கள் மறைந்திருந்தாலும் எங்களுடைய போராட்டக்காலம் எங்களுடைய பதிவுகள் ஒரு நாளும் அது உண்மை சம்பவங்களை மறைக்காது. இப்போ நீங்க திடீர் போராட்டம் அல்ல, திடீர்னு மேல கட்டணம் சொல்றான். கட்டணம் சொல்லும் போது அதை கட்டக்கூடாதுன்னு சொல்லி போராட்டங்களுக்கு நாங்க வரோம். அது திடீர் போராட்டமா உங்க பார்வை தெரிஞ்சு அது நாங்க பொறுப்பு கிடையாது. நிச்சயமாக தமிழர்களுடைய நலனுக்காக தமிழகம் எடுக்கக்கூடிய தமிழக அரசு எடுக்கக்கூடிய அனைத்து நல் விஷயங்களையும் மதங்கள் சாராம நாங்க மதம் சார்ந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்கள் இந்திய இயக்கங்கள் கிடையாது. கிறிஸ்தவர்கள் மத மாற்றத்துக்கு எதிராக செயல்பட்டால் நாங்கள் எதிர்ப்பு கொடுப்போம். இஸ்லாமியர்கள் வெறி கொண்டு தீவிரவாதத்தில் செயல்களில் ஈடுபட்டால் அதற்கு எதிராக நாங்கள் குரல் கொடுப்போமே தவிர நிச்சயமாக இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களுக்கோ குரல் கொடுக்கக்கூடிய இந்திய இயக்கங்கள் தமிழகத்தில் அல்ல, இந்தியாவிலும் அது போன்ற சூழ்நிலைகள் ஐயா பாரத பிரதமர் மோடி அவர்களும் கொண்டு வரவில்லை. அமைதியாக வாழக்கூடிய நாடு, இங்கு அனைத்து தரப்பட்ட மக்களும் வாழலாம். தீவிரவாதம் செய்தால் நாங்கள் குரல் கொடுப்போம், மதவாதம் செய்தால் குரல் கொடுப்போம். நாட்டை பிளவுபடுத்துகின்ற எப்பேற்பட்ட பயங்கரவாத அமைப்புகளும் சக்திகளும் இருந்தால் எதிர்த்து குரல் கொடுப்போம் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துதான் இருக்கு. இப்போ இவங்க ஆட்சிக்கு 2 மாசம் தான் ஆகுது. இன்னும் சரியான முறையில் அவருடைய கவனங்கள் அங்க கொண்டு போய் சேர்க்கலன்றதுல அது மாற்று கருத்து இல்லை. இது எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தான். நிச்சயமாக முதல்வர் அவர்களுடைய கவனத்திலும் துறை சார்ந்த அமைச்சருடைய கவனத்திற்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு போய் சேர்ப்போம். ஏன்னா அரசாங்கம் எதை நோக்கி செல்கிறது, அரசு அதிகாரிகளுக்கு இன்னும் சரியான முறையில அவங்களுக்கே தெரிய வரல. அதனால அரசு சரியான முறையில ஊழலை ஒழிப்புன்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்லியிருக்காரு. அது உண்மையாவே பாட்டக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நாங்களாம் ஊழலை எதிர்த்தா நாங்களும் குரல் கொடுத்துட்டு இருக்கோம். ஊழலை எதிர்த்தாலே நாட்டினுடைய அனைத்து துறைகளும் சரியாகிவிடும். இப்ப அரசு அதிகாரிகள் எல்லாம் நிறைய பேர் நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க. துறை சார்ந்த துறையில நேர்மையான அதிகாரிகள் எல்லாமே இருக்காங்க.
அவங்க எல்லாருமே வந்து இப்படிப்பட்ட செயல்கள் வந்து வரவேற்கிறாங்க. ஏன்னா எங்க கைகள் எல்லாம் கட்டப்பட்டு இருந்தது. இன்னைக்கு மாண்புமிகு முதல்வர் ஊக்கம் கொடுத்திருக்கிறார். நாங்கள் நிச்சயமாக மக்களுக்கு உண்டான சேவையை, லஞ்சத்தை தவிர்ப்போம், நெஞ்சத்தை நிமிர்ப்போம் என்று சொன்னதை போன்று அந்த கருத்துக்கு ஏற்ப நாங்கள் செயல்படுவோம் என்று அரசு அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் செயல்படுகிறார்கள். அது மாற்று கருத்து அல்ல. நம்ம யூகங்கள் எதுவும் பதில் சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி விட மிக சிறப்பாக தான் இந்திய கண்கள் தமிழகம் முழுவதும் கொண்டாடி வராங்க, முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. புதிய விநாயகர்கள் வைப்பதற்கு தமிழக அரசு கட்டுப்பாடுகள் விதிக்கக்கூடாது, அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் பேச்சையும் கேட்கக்கூடாது என்பதில் எங்களுடைய நிலைப்பாடு.